Namaste, Vanakkam, and welcome back to my channel. Today's topic, freshwater fish farming. If you're looking to start a highly profitable freshwater fish farming business, then you are in the right place. Today, I'll guide you step by step on how to farm tilapia, catfish, and rohu right from setting up the pond to harvesting and selling for maximum profits. So stay tuned till the end. Why freshwater fish farming? It is having high global demand for freshwater fish, easier to manage and more affordable than shrimp farming. It has got multiple income opportunities. Sell live fish, dried fish or hatchlings. Government is giving more subsidies and loans, which is simplifying your startup. Now, I'm going to tell you how to construct a pond and what is the setup. ஒரு பாண்ட் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஏக்கர் 3 to 5 ஃபீட் டீப்பில் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட pH வந்து பிட்வீன் 6.5லேருந்து 8.5 இருக்கணும் வாட்டரோட pH. அதுக்கப்புறம் நம்ம எரேட்டர்ஸ் அந்த சிஸ்டம் பற்றி பேசணும் அப்படின்னா we have to use aerators. எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு என்ஷோர் ஆக்சிஜன் லெவல்ஸ் கரெக்டாக இருக்கான்றதுக்காக தான் ஏரேட்டர் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக என்ன பண்ணணும், ஸ்டாக்கிங் பண்ணணும். ஸ்டாக்கிங்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் போடலாம் அப்படின்னா 5000லேருந்து 7000 ஃபிஷ் பர் ஏக்கர் ஃபார் மேக்ஸிமம் ஈல்ட். இன்னொரு டிப் சொல்லட்டா, உங்ககிட்ட லேண்ட் இல்லை, யூ டோன்ட் ஹாவ் த லேண்ட், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can try tank based or biofloc fish farming. உங்களுக்கு இந்த biofloc fish farming பற்றி தெரியணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம வந்து அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஃபிஷ் ஃபீட் அண்ட் க்ரோத் மேனேஜ்மெண்ட். ஃபிஷ் ஃபீடுன்னு சொல்லும்போது நேச்சுரல் ஃபீட் இருக்குது, கமர்ஷியல் ஃபீட் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ முறை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரோத் ரேட். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஃபீட் பார்க்கலாம். நேச்சுரல் ஃபீட் சொல்லும்போது என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அசுலா, இந்த அக்வாட்டிக் ஃபர்ன்ஸ், டக் வீட் அப்படின்பாங்க. டக் வீட் அப்படின்னா டைனி ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், ஓகே, சின்ன தாவரங்கள், தட் இஸ் மிதக்கக்கூடிய தாவரங்கள், டைனி ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். அதுக்கப்புறம் வந்து மண்புழுக்கள், எர்த்வார்ம்ஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபீட். கமர்ஷியல் ஃபீட் சொல்லும்போது ப்ரோட்டீன் ரிச் pellets. ஓகே, தட் இஸ் இந்த ப்ரோட்டீன் ரிச் pellets அப்படின்னா 25லேருந்து 30% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ முறை அதுக்கு ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னா 2லேருந்து 3 டைம்ஸ் பர் டே தான். தயவு பண்ணி அதுக்கு மேலே போட்டு அதுக்கு ஓவர் ஃபீடிங் கொடுக்காதீங்க. ஸோ ஃபீடிங் ஃப்ரீக்வன்சி வந்து 2 to 3 டைம்ஸ் பர் டே. ஸோ க்ரோத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா திலாப்பியா வந்து 6 மாதம் ஆகும், கேட்ஃபிஷ் வந்து 8 மாதம் ஆகும், ரோகு வந்து 12 மாதங்கள் ஆகும். ஓகேங்களா? இப்போது வெல் ஃபெட் அந்த ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அண்ட் யூ கேன் செல் அட் அ ஹையர் ப்ரைஸஸ். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும், டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். சும்மா போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது. அந்த பாண்டை வந்து நீங்கள் கண்காணிக்கணும், ஏதாவது டிசீஸ் வந்து வந்திருக்கா. ஸோ காமனான டிசீசஸ் இந்த மீன்களுக்கு என்ன, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபின் ராட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து காமனான டிசீசஸ் வந்து இந்த மீன்களை தாக்கக்கூடியது. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும், கீப் த வாட்டர் க்ளீன். அதுக்கப்புறம் வந்து ஓவர் க்ரௌடிங்கை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து we have to use herbal medicines. இப்படிலாம் நம்ம வந்து ரெகுலராக கண்காணிச்சுட்டே இருந்தோம்னா டிசீஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரி, ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு we can apply salt baths or potassium permanganate to fight infections. பெஸ்ட் ஃபிஷ் ஃபார் ஃபார்மிங்னா திலாப்பியா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டு, ரொம்ப ப்ராஃபிட்டபிள். கேட்ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஹார்டி, த்ரைவ்ஸ் இன் ஆல் கண்டிஷன்ஸ், ஹை மார்க்கெட் டிமாண்ட். ரோகு வந்து இந்தியாவில் ரொம்ப பாப்புலர், ரொம்ப க்ரோஸ், ரொம்ப பெருசாக வளரும், இட் க்ரோஸ் லார்ஜர் அண்ட் ஃபெச்சஸ் குட் ப்ரைஸஸ். இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் த ஃபிஷ் based on your climate, water source and
மார்க்கெட் டிமாண்ட். இது வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவை ரிசர்ச் பண்ணி எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட், இதை பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ என்னாச்சு, ஹார்வெஸ்டிங் அண்ட் செல்லிங். ஹார்வெஸ்டோட டைம் திலாப்பியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் ஆகும், கேட்ஃபிஷ் 8 மாதம், ரோகு வந்து 12 மாதம் ஆகும். ஹார்வெஸ்டிங் மெத்தட், யூஸ் ட்ராக் நெட்ஸ் அண்ட் சார்ட் பை சைஸ். செல்லிங் ஆப்ஷன்ஸ், இது எங்கெல்லாம் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்ஸ், அப்படி இல்லைனா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், இல்லை ஹோல்சேல் பையர்ஸ், ஒரு ஈவன் எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா, லைவ் ஃபிஷ் செல் பண்ணிங்கன்னா அது எக்கச்சக்கமான ஹையர் ப்ரைஸஸை உங்களுக்கு ஃபெச் பண்ண கொடுக்கும் தேன் த ஃப்ரோசன் ஃபிஷ். ஓகேங்களா, லைவ் ஃபிஷ் செல் ஃபார் ஹையர் ப்ரைஸஸ் தேன் ஃப்ரோசன் ஃபிஷ். சரி, இப்போ நான் உங்களுக்கு வந்து காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் அனாலிசிஸ் ஒரு பிரேக்கப் சொல்கிறேனே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? 3லேருந்து 5 லட்சம். 3லேருந்து 5 லட்சம் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக பண்ணியிருக்கீங்க 3 to 5 லட்சம்? ஒரு ஃபார்மை செட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அது ஃபீடு, அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ், இதுக்காக நீங்கள் வந்து 3லேருந்து 5 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக வந்து வச்சு நம்ம செல் பண்ணணும் இல்லையா? செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 150லேருந்து 300 ரூபாய் பர் கேஜி, வேரிஸ் பை ஃபிஷ் டைப். ப்ராஃபிட் பர் சைக்கிள் வந்து 6 to 12 months பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 lakhs உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் பர் சைக்கிள். இப்போ வித் மல்டிபிள் சைக்கிள்ஸ் பர் இயர் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆனுவல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் 15 லட்சம் ப்ராஃபிட் வரும். சரி, இப்போ வந்து எப்படி நம்மளுக்கு லோன்ஸ் கிடைக்கும், யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா சப்சிடிஸ் கொடுக்குறா ஃபார் பாண்ட் செட்டப், ஏரேட்டர்ஸ் அண்ட் ஃபீடுக்கு. அதுக்கப்புறம் வந்து நபார்ட் அக்வாகல்ச்சர் லோன்ஸ் இருக்குது. இவங்க வந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க நியூ ஸ்டார்ட் அப்க்கு, நியூ ஃபிஷ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே அவங்க வந்து 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் கிராண்ட்ஸ்னு இருக்குது, வேரியஸ் ஸ்டேட் வைஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் ஸ்டேட் ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஏதாவது போடுறாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து அதை செக் பண்ணணும். So that's everything you need to start a successful freshwater fish farming business. If you found this video helpful, smash the like button, comment your questions below and subscribe for more farming business ideas. See you in the next video. Vanakkam.